ஹை டெக்கீஸ், இந்த செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன். எப்படி வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட டேட்டாவை வந்து ஆன்லைனில் ஈஸியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா டொமைன் ஹைஜாக்கிங். இந்த டொமைன் ஹைஜாக்கிங் மூலமாக ஃபிஷிங் அட்டாக்கை வந்து ஒரு ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் சில விஷயங்களை பண்ண முடியாது, சில விஷயங்கள் மட்டும் எது பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ கவனமாக நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஒரு மாலிகுலஸ் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாலிகுலஸ் கோடு என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஹோஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஹோஸ்ட்டுங்கிற ஃபைலில் வந்து அந்த மாலிகுலஸ் கோடில் வந்து இன்ஜெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த webpage.test.org இந்த இதை வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஎன்எஸ் கேட்சை ரிசால்வ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம webpage.test.orgங்கிற ஒரு பேஜுக்கு போயிடலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கிளியர் கேட்ச் ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பேஜ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். webpage.orgன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. சரி, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஒரு கோடை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? அந்த கோடை வந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபைலை எடிட் ஆகாமலே இந்த லைனை வந்து எனக்கு அதில் இன்ஜெக்ட் பண்ணி விடு அப்படிங்கிற ஒரு கோடை அவங்க எழுதி ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இல்லை இன்ஸ்டாலேஷன் ஃபைல் மூலமாக வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் விடுறாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா சம்திங் வந்து ஏதோ ஒரு பென்ட்ரைவ் போடும்போது ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதில் வந்து இந்த கோட் இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த லைன் வந்து இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு இந்த ஃபைலில் இன்ஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபைல் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளஷ்ஷை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஓகே, ஃப்ளஷ்ஷை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே நான் வந்து வழக்கமாக ஒரு யூஸர் அடிக்கடி இந்த வெப்பேஜ் நான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு க்ரோம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் இந்த பேஜை நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதில் வந்து வெப்சைட் நான் போடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக என்னென்னா ரீடைரக்ட் பண்ணி விடுது. நல்லா பாருங்கள், இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த செக்ஷனாக இந்த வெப்பேஜ் நேமில் வந்துச்சுன்னா எனக்கு இந்த ஐபிக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடு வந்து இன்ஜெக்ட் ஆன கோடு இருக்குது. இதே மாதிரி தான் உங்களோட லைவ்ல வந்து ஹேக்கர்ஸ் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹோஸ்ட் ஃபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட் நேமை போட்டு அதுக்கு அவங்களோட ஐபியை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரீடைரக்ட் வந்து அந்த வெப்சைட்டுக்கு நடக்கும். பட் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பேரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதே சேமாக டிசைன் பண்ணி இந்த பேஜ்லையும் வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாம் அதில் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணோடனே அதன் மூலமாக அவங்க ஏபிஐ கால்லாம் எழுதி அவங்க டேட்டா பேஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருவாங்க. உங்களோட யூசர் நேம் க்ரெடென்ஷியல் எல்லாமே திருடப்படுது. இப்படி தான் வந்து ஒரு ஹேக்கர்ஸ் வந்து டொமைன் ஹைஜாக்கிங் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஃபிஷிங் மெத்தட் மூலமாக இப்படி தான் திருடிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வெப்சைட் நீங்கள் தட்டும் போது இல்லை ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஆர்எல் என்டர் பண்ணும்போது அடிக்கடி வேறு ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா மேக்ஸிமம் இந்த ஹோஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதிலே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த ஹோஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. ஸோ அடிஷ்னலாக ஏதாவது வெப்சைட் நேம் போட்டு ஐபி போட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரீடைரக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி தான் டொமைன் ஹைஜாக்கிங் வந்து ஹேக்கர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி டெக்னிக்கலான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.